அதற்கோரே பாடு ஆலய பீடம் மாறுங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் பேரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் கன்னியான புனித மார்கரெட் மரியா அலகோக் அவருடைய நினைவு நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாகவும் இணைய மூலமாகவும் பங்கு பெற்றுகின்ற அனைவருடைய கருத்துக்காகவும் நாங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக அவர்கள் இந்த திருப்பலியூடாக தங்களுடைய உள்ளத்திலே ஆழமான அமைதியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியில் அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளென்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்களாக்கப்பட்டனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகின்றார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகின்றோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள்.
ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பேரன்பும் மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு மீட்புமுடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவர் கூறுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வு நானே, என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 47 தொடக்கம் 54 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னம் எழுப்புகின்றீர்கள். ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையன் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கின்றீர்கள். அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகின்றீர்கள். இதை முன்னிட்டு கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்கள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆவிலின் இரத்தம் முதல் பலிப்பு இடத்திற்கும் தீயத்துக்கு நடுவிலே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியது முதல் சிந்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் புறப்பட்ட பொழுது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவர்களாய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து ஒரு அழகான பகுதியை நமக்கு தருகிறது. அதிகாரம் 3:21 தொடக்கம் 30 வரையான இந்த வசனங்களிலே பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். இந்த உலகத்திலே புனிதர்கள் என்று எவரும் இல்லை, ஆனால் புனிதத்தை நோக்கி வளர்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே எவரும் இந்த உலகத்திலே நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்துவிட்டனர். ஆகவே கடவுள் கொடுத்த இந்த மேன்மையை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றார். அதாவது இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய நல்ல செயல்களினால் மாத்திரம் இந்த ஏற்புடைமையை பெற முடியாது. மாறாக இந்த ஏற்புடைமை எங்கிருந்து வருகிறதென்றால் கடவுள் நமக்கு தருகின்ற அருள். இந்த ஏற்புடைமையை நாங்கள் எங்களுடைய உழைப்பின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியாது. இது இலவசமாக கடவுள் நமக்கு தருகின்ற அந்த அருள் ஊடாகத்தான் நாங்கள் ஏற்புடையவராக்கிறோம். ஆகவேதான் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பின் செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றார்கள். அவர் அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நாங்கள் ஆண்டவருடைய அருளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் இந்த புதிய கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற கொலை வெறியோடு போன அந்த ஒரு பாவியைத்தான் தமஸ்கு நகரில் இயேசு ஆட்கொண்டு அவரை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகின்றார். அந்த கணம், அந்த தமஸ்கு நகரில் அந்த இயேசு அவரை சந்தித்த கணம் அவரை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறது. ஆகவேதான் இதுவரை காலமும் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பட்டம், தன்னுடைய எல்லாவற்றையும் மிக பெரிதாக கருதிய புனித பவுல் அந்த தமஸ்கு நகரில் அருளை பெற்ற பொழுது அவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே எல்லாவற்றையுமே நான் குப்பி என கருதுகிறேன். ஏனென்றால் என்னை இந்த நிலையில் வைத்திருப்பது அவருடைய அருள்தான். ஆகவே அவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார், இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உன் அருளால் தான், வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் அந்த அருளை அவர் அனுபவித்தார். ஆகவே மாதர்களே, இந்த நாளிலும் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு தருகின்ற அருளுக்காக நன்றி கூறுவோம். நாங்கள் எங்களுடைய முயற்சிகளினால் நாங்கள் ஏற்புடையவராக முடியாது. மாறாக கிறிஸ்து இயேசுவிலே அவர் கொண்டு வந்த அந்த மீட்பிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிற பொழுது, அந்த அருளில் நம்பிக்கை வைக்கிற பொழுது நாங்கள் மீட்கப்படுகிறோம். ஆகவே இந்த நாளில் பவுலுடைய வாழ்வுக்காக நன்றி கூறி, பாவியிலும் பெரும் பாவினான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களை மீட்க வந்தார் என்பது உண்மையிலும் உண்மை. ஏனென்றால் பாவியிலும் பெரும் பாவியாகிய அந்த பாவியை இயேசு மீட்டிருக்கின்றார். அதுதான் அருளின் பலம் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறி, எங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் தருகின்ற இந்த அருளுக்கு நன்றி கூறி, அந்த அருளினூடாக நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் மீட்பப்பட இறையாசிர் வேண்டி செவிப்போம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனே இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணி ஆர்வம், ஞானம், நேர்மை
மற்றும் நல்லொழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், நீ நமக்கு அருளுக்கு மேல் அருளை தருகின்றேன். உடைய இலவசமான கொடியாகிய இந்த அருளுக்காக இந்த வேளையிலே நாங்கள் மக்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் எங்களுடைய குடும்பங்களிலும் நீர் தந்திருக்கின்ற உம்முடைய அருளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த அருளினூடாக நாங்கள் எங்களுடைய மீட்பை கண்டடைய நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக கிருபையை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொலைகளையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளன் வேண்டுதல்களை ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியின் வல்லமையினாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மது மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் தூய உடலும் ஆவியாரின் கோயிலுமாக திரு அவையாக திகழ செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் அது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானுதலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிரம்பியுள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த வர்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணைவு கூர்ந்தும் அது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடையென்ன. ஊரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன. உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவார். உவகையென்று மொழி கொணர்ந்து என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, மாப்புக்குரிய உம்மை பணிவன் வேண்டுகிறோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளித்தது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழ்வோமாக. இறைவனுக்கு நன்றி. பரமனின் திரு அன்னையே, ஆவியின் அடைக்கலமே, அருள் தாரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள் தாரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. கண்களை காக்கும் இமைகளை போல கருத்துடன் என்னை காப்பவள் நீ. கண்களை காக்கும் இமைகளை போல கருத்துடன் என்னை காப்பவள் நீ. விண்ணகமாளும் வேந்தனின் தாயே, திருப்புடன் மக்களை அரவணைப்பாயே. பரமனின் திரு அன்னையே, ஆவியின் அடைக்கலமே, அருள் தாரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள் தாரும் தென் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. நித்திய ஸ்துதிக்குரியவர், பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரியவர், பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரியவர், பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பாய்வரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே. ஆமென்.